நம்ம கொடுத்துடணும். அதை நீங்கள் அழகாக கொடுத்தீங்க. ஆனால் நமக்கான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும், அது நம்மளை தேடி வரணும், தானாக வரும்ன்றது உங்கள் கைக்கு இன்னைக்கு வந்தாச்சு. மன நிறைவாக இருக்குது. எப்படி இருக்குது நீங்கள் நினச்சிங்களா? அன்றைக்கி அதை கொடுத்துட்டோம், ஆனால் நமக்கான சில விஷயங்கள் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுவும் இந்த மாதிரி ஒரு லேண்டு, இதெல்லாம் வந்து நம்ம கனவுல நினைக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்ட் டைம்ல அடுத்தடுத்து, அதுவும் சூப்பர் ஸ்டாரை பார்த்த பிறகு இன்னும் பயங்கரமா அக்கா கண்ணிலே தெரியுது. சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்லிட்டு தெரியல. நேற்று வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ சார் வந்தார், வந்து இது மாதிரி சொன்னார், உங்களுக்கு நான் இடம் கொடுக்குறோம்மா வாங்கினாரு. இடமா இருக்கா? நான் பார்த்துட்டே சார் எனக்கு இடம்லாம் என்னன்னா தெரியாது சார், ஏதோ கஷ்டப்படும். அதாவது குடும்பம் நடத்துறதுக்கான தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்கு. மற்றபடி வீடு வாங்க அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு சார் நடுக்கெல்லாம் வருமானம் கிடையாது. இதுதான் இப்போ கொடுக்குறான்னும் போது எனக்கு ரொம்ப உலகத்தில் இல்லாத சந்தோஷம். அந்த நம்மளுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி இது. திடீர்னு சார் வந்தார், இந்த அம்மா கிட்ட பேசினாங்க. உங்களுக்கு வீடு இருக்கான்னு கேட்டார். எல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னோம். அப்புறம் திடீர்னு ஒரு பூச்சண்டை கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறோமா, நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். நாங்கள் மனநிறைவாக வாங்கிக்கிறோன்னு சொன்னோம் சார்கிட்ட. அவர் வந்தாருன்னா இந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்தாரு, அவரே வண்டி அனுப்பிச்சார், அவரே கூப்பிட்டு வந்தார். பெரியவங்க கையால் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் சொந்தமாக ஒரு இடம் கூட கிடையாது. அது இன்றைக்கி இந்த நிகழ்வு பார்க்கும்போது ரொம்ப 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 நகைச்சியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு இடம் எங்களுக்குன்னு இந்த அம்மா பேரில் இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு சாருக்கு தான் நன்றி சொன்னோம். சார் பேர் எனக்கு தெரியாது, ஏன்னா திடீர்னு பழகணுங்கனால தெரியல சார் பேர் எனக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஏற்பாட்டாளருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இங்கே வந்து இருக்கிற எங்களை வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக ஒருத்தருக்கு பேர் சொல்ல மறந்துட்டேன். பாலமுருகன் என்று பேசுகிற மன்னர் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர் மூலிமா தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. எங்களுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் என் மனைவி சார்பாகவும் இந்த துப்புரவு பணியாளர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் எனக்கு என்னன்னா, ஓகே அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, கொடுக்கணும்னு நினைச்சாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு. நீங்கள் என்ன அவங்ககிட்ட சொன்னீங்க? அதாவது வந்து நான் ஒரு ஆட்டோ ஓட்டுனேன். என் பேர் சுப்பிரமணி. நான் தான்